அது கடவுளை காப்பாத்தின ஒரு ஆள் வருவாரு, ஏப்பா நீ வேணாப்பா கடவுள் காப்பாத்துவார் கடவுள். அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தன் வருவான், எப்பா லாஸ்ட் நான் தான் வரியா இல்லையா, இல்லப்பா கடவுள் வருவார் பாரு. அது கடைசியில் பார்த்தா வந்த எல்லாருமே கடவுள் அமிச்ச ஆளுங்க. ஏதோ ஒரு படத்துலலாம் வரும்ல இந்த கதை. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ நம்மளுக்கு எப்படியோ நம்ம லைஃப்பை டச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வி ஷுட் பி ரெடி டு லிசன், ரெடி டு டாக். அண்ட் அதை வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் சுத்தமாக பண்ணுறது இல்லையோ அப்படி எனக்கு தோணுதான். ஏன்னா நான் பார்க்குற எல்லா பசங்களும் யங் பசங்களாக இருக்கிறவனுங்களாம் ஏதாவது ஒரு ட்ராவலு எங்கேயா போகணுனாலே ஃபோனில் 4 படத்தை டவுன்லோட் பண்ணிடுறானுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம், அமேசானில் ஒரு படம், ஹாட்ஸ்டாரில் ஒரு படம் டவுன்லோட் பண்ணி அதான் அந்த ட்ராவல் 2 மணி நேரமாக நான் பார்த்துறேன், அவ்வளோதான். இல்லைனா அந்த ஃப்ளைட்லேயே பெரிய டிவி இருந்ததுன்னா அந்த டிவியை போட்டு பார்க்குறானுங்க. காதில் ஹெட்ஃபோன்ஸ் 24 மணி நேரமும் இருக்குது, கையில் ஃபோனோ ஐபேடோ பார்க்குறதுக்கு இருக்குன்னும் போது we are missing out on lot of human connect. செம்மையாக இருக்கும் அந்த கனெக்ட். எனக்கு இப்போ வந்து நிஜமாலே எப்பா 70 வயசு அங்கிள், ஆமாம் ஃப்ரெண்டு தான், செம்மையாக இருந்தது அவர் பேசுனதெல்லாம். அப்பா என்னடா செம்ம, இது தெரியுமா உனக்கு, எனக்கு தெரியாது சார், நான் இது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நான் கேட்டேன்.